ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து 10th புக்கில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபங்க்ஷன் டாபிக் தான் பார்த்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் டெஃபனிஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன். இந்த காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன் வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனாக என்னன்னு தெரியணும். அது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் டெஃபனிஷன் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது என்னன்னா த்ரீ ஃபங்க்ஷன். பொதுவாகவே காம்போசிஷன் அப்படின்னா நம்ம வந்து டூ ஃபங்க்ஷனை வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து காம்போசிஷன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி கம்பைன் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனில் கிடைக்கிற அவுட்புட்டை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்புட்டாக இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம இன்புட்டாக இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனாக க்ரியேட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி காமிக்கிறது தான் காம்போசிஷன் ஃபங்க்ஷன். இதில் வந்து என்னென்னா த்ரீ ஃபங்க்ஷன், ப்ரீவியஸில் வந்து டூ ஃபங்க்ஷன் வச்சு காம்போசிஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இதில் வந்து என்னென்னா த்ரீ ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். த்ரீ ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா 4 செட் நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், let a, b, c, d be 4 set and let f from a to b, g from p to c and h from g to c to t. ஓகேவா? இந்த மாதிரி த்ரீ ஃபங்க்ஷன் இருக்குது. த்ரீ ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி டயக்ராமில் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிகர் 1.43 யூஸிங் காம்போசிட் ஃபங்க்ஷன். நம்ம வந்து காம்போசிட் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணுறோம். எப்படி ரெண்டு ஃபங்க்ஷனாக கம்பைன் பண்ணுறோம். எஃப் காம்போசிஷன் ஜி, அதுக்கப்புறம் சி காம்போசிஷன் கட்சிருக்கு. மீனிங் என்ன நீங்களே இதிலே பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன்லேயே ஃபஸ்ட்டு ஏலேருந்து பிக்கு போயிருக்கு. இதில் வந்து நமக்கு பி தான் அவுட்புட்டு. இந்த பி அவுட்புட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனில் போகும்போது அது இன்புட்டாக நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். இன்புட் கொடுக்கும்போது பிலேருந்து சிக்கு போதும். இந்த கிடைக்கிற அவுட்புட் வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னென்னா சி இன்புட்டாக போகுது. இந்த ஃபங்க்ஷனில் கிடைச்ச அவுட்புட்டு இன்னொரு ஃபங்க்ஷனில் வந்து இன்புட்டாக க்ரியேட் ஆகி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், யூஸிங் காம்போசிட் ஃபங்க்ஷன் எஃப் காம்போசிஷன் சி அண்ட் வந்து சி காம்போசிஷன் கச் we get two new function like f composition c composition kach and f composition c composition kach. We observe that the composition of function is not commutative. The natural question is about the associative of the operation. ஓகேவா? இதில் வந்து ஆப்ரேஷன் என்னன்னா காம்படேட்டிவ் இது வந்து கிடையாது, நாட் காம்படேட்டிவ். ஆனால் வந்து அசோசியேட்டிவ் இதில் வந்து இருக்கும். ஓகேவா? ஏன் இந்த அசோசியேட்டிவ் இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து காம்படேட்டிவ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து ஒன்று ஆர்டர் சேஞ்ச் பண்ணி நம்ம காம்போசிஷன் வந்து சால்வ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து ஈக்குவல் கிடைக்காது. அதுதான் இங்கே வந்து மேலே இருக்கு பாருங்கள். ஜென்ரலி எஃப் காம்போசிஷன் ஜி நாட் ஈக்குவல் சி காம்போசிஷன். அதாவது ஃபங்க்ஷன் ஆர்டர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து வேல்யூ ஈக்குவலாக கிடைக்காது. அதுதான் வந்து காம்படேட்டிவ் கிடையாது அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்தா அசோசியேட்டிவ்ல என்னென்னா ஆர்டர் வந்து அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், எஃப் காம்போசிஷன் சி காம்போசிஷன் கட்சி ஈக்குவல் டு எஃப் காம்போசிஷன். ஆர்டர் வந்து ஒரு லைனாக தான் இருக்குது, பட் வந்து இந்த ப்ராக்கெட் தான் சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஆர்டர் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு வந்து வேல்யூ ஈக்குவலாக கிடைக்காது. பட் வந்து ஆர்டர் சேஞ்ச் ஆகாமல் குரூப் மட்டும் சேஞ்ச் ஆகும்போது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? இப்போ அந்த குரூப்பாக இப்போ எஃப் காம்போசிஷன் சி இப்போ சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் கட்சை இன்க்ளூட் பண்ணாலும் சரி, திருப்பி இங்கிட்டு மாற்றி பண்ணாலும் அதுக்கு வந்து நமக்கு வேல்யூ ஈக்குவலாக தான் கிடைக்கும் அப்படின்னு இந்த அசோசியேட்டிவில் சொல்கிறாங்க. காம்படேட்டிவ் இதில் இருக்காது இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். அதுதான் வந்து இதில் சொல்ல வராங்க. இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த மாதிரி ஏபிசிடி நமக்கு வந்து 4 செட்டு இதில் இருக்குது. இந்த 4 செட்டில் வந்து இது ரெண்டே வந்து கம்பைன் பண்ணுறது வந்து எஃப் ஃபங்க்ஷன் கம்பைன் பண்ணுறது. ஏலேருந்து பிக்கு வந்து எஃப் ஃபங்க்ஷன் போகுது, அதே மாதிரி பிலேருந்து சிக்கு வந்து ஜி ஃபங்க்ஷன் போகுது, சிலேருந்து டிக்கு வந்து கச் ஃபங்க்ஷன் போகுது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த குரூப் பண்ணுறாங்க, பியையும் இந்த டியையும் இந்த செட்டை டூ ஃபங்க்ஷனை வந்து குரூப்பிங் பண்ணுறாங்க. குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எஃப்பை வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படி பண்ணும்போது சரி, இல்லை இந்த ஏவும் இந்த சியையும் குரூப்பிங் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த கட்சை குரூப்பிங் பண்ணாலும் சரி, ஓவராலாக இந்த லாஸ்ட் இந்த ப்ளூ கலர் அரோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கச்சு சி எஃப் ஈக்குவல் கச்சு ஜிஎஃப். இது வந்து ஓவராலாக இந்த தியரியில் சொன்னது. இந்த தியரியில் சொன்ன எல்லாத்தையுமே ஒரே டயக்ராமில் சொல்லிட்டாங்க. புரியுதா? இந்த ஃபஸ்ட்டு பியையும் இந்த டியையும் குரூப்பிங் பண்ணிவிட்டு இந்த எஃப் ஃபங்க்ஷன் இந்த ஜிஎஃப்ஐயும் குரூப் பண்ணிவிட்டு எஃப்ஐ இன்க்ளூட் பண்ணாலும் சரி, இல்லை எஃப்ஐயும் ஜியையும் குரூப்பிங் பண்ணிவிட்டு கச்சை இன்க்ளூட் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து ஓவராலாக என்னது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஆர்டர் சேஞ்ச் பண்ணாமல் அந்த குரூப் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேல்யூ மாறாது. அதுதான் இந்த வந்து இந்த காம்போசிஷன் த்ரீ ஃபங்க்ஷனில் சொல்ல வராங்க. ஓகேவா? இந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்.
ஏன் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்திருக்கீங்க ஜி கச், அப்போ வந்து டேரக்டாக ஜி கச்சுன்னு இப்படி போடலாமே, ஏன் வந்து கச்சு ஜின்னு போடுறீங்க அப்படின்னு வந்து ஒரு டவுட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வரக்கூடியது தான். ஏன் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னா அது வந்து ரூல், மேக்ஸ் ரூலே அதுதான். அது வந்து இந்த டெஃபினேஷனல் ரூலு. ஏன்னா நம்ம இப்படி வந்து போடும்போது இங்கே பாருங்க, கச்சு காம்போசிஷன் ஜி அப்படின்னு போடும்போது என்ன வந்து நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஓகேவா, இதுக்கு மீனிங் வந்து ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து எதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஃபஸ்ட் இதுதான் ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஓகேவா, இதுக்கு மீனிங் என்னன்னா ஜி தான் ஃபஸ்ட்டு, கச் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு. எப்பயுமே வந்து இந்த மாதிரி செகண்டில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும். அதனால தான் என்ன கச் இஸ் ஜின்னு நம்ம வந்து இந்த எழுதுகிறோம். ஓகேவா, காம்போசிஷன் வந்து மாற்றி இப்படி எழுதுகிறோம். ஓகேவா, இது வந்து என்ன எதனாலன்னா நம்ம சால்வ், ஓகேவா, இப்போ ஜி எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு கொடுக்குறோம். கச் ஆஃப் எக்ஸுன்றது வந்து ஒரு 2x + 1ன்னு கொடுக்குறோம். இதை வந்து நம்ம இப்போ ஃபங்க்ஷனாக நம்ம க்ரியேட் பண்ணும்போது எல்லாம் எழுதுவோம். கச் ஆஃப் சிஎக்ஸ்னா ப்ராக்கெட்டில் போட்டு இப்போ கச் ஆஃப் ஜிஎக்ஸோட வேல்யூ என்னது 2x போட்டுறோமா, திருப்பி கச் ஆஃப் 2xனா இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுவோம், 2 ஆஃப் 2x + 1. ஓகேவா, இந்த மாதிரி செகண்டாக சால்வ் பண்ணனால இந்த மாதிரி எது ஃபஸ்ட்டோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நம்ம இப்போ செகண்டாக எழுத வேல்யூ தான் ஃபஸ்ட்டாக வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதுல வரும். அதுதான் வந்து இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதனால் உங்களுக்கு இதை சொல்லணும்னே நினச்சி இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.